Hi friends, this video is sponsored by Educast. இதில் வந்துட்டு ஆன்லைன் கோர்சஸ் வந்து பெஸ்ட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. டுடே நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைய வளர்ப்பதில் வந்துட்டு அவங்க நிறைய தப்பு செய்கிறாங்க. அது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அனுபவ முறையை வந்துட்டு சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. குழந்தைங்க வந்து அடம் பிடிச்சு அழுதாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்துட்டு உடனே வந்துட்டு அந்த பொருளை வந்துட்டு வாங்கி கொடுக்காதீங்க. ஏதாவது சாப்பாடு வேணும் அது மாதிரி கேட்டு அழுதாலும் உடனே செஞ்சு கொடுக்காதீங்க. அவங்களுக்கு 2 டேஸ் 3 டேஸ் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொருள் வாங்கி கொடுங்க. ஏன்னா நீங்கள் உடனே வாங்கி கொடுக்குற மூலிமா அவங்க வந்துட்டு அடம் பிடிச்சா நமக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் அவங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை மாதிரி குழந்தைங்க கீழே விழுந்தோன்னா உடனே போய் நிறையா பெற்றோர்கள் வந்துட்டு என்ன தப்பு செய்வாங்க, ஃபஸ்ட்டு போய் தூக்கிடுவாங்க. தூக்கி வச்சு என்ன சாமியாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சுவாங்க. நீங்கள் உடனே இப்போ வந்துட்டு சாதாரண காயமாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் உடனே போய் தூக்க தேவையில்ல. பலமான காயம், ரொம்ப ரத்தம் வர அளவுக்கு காயம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே போய் டக்குன்னு தூக்குங்க. சாதாரணமாக கீழே நடக்கும் போதே விழுந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே போய் தூக்காதீங்க. எழுந்திரிச்சு அந்த குழந்தையாவே வரட்டும். வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே சொல்ல வைங்க. என்னாச்சும்மா, ஏமா அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. அப்போனா அந்த குழந்தைங்க வந்துட்டு அடம்பிடிக்கல வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணிக்குவாங்க. செல்லம் கொஞ்சிற மாதிரி அவங்க வந்துட்டு நடந்துக்க நிறைய ஃப்ரீடம் கொடுங்க குழந்தைங்களுக்கு. நீ அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது, மேலே ஏறாத கீழே ஏறாத, ரொம்ப போய் விளையாடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிஷன் போட்டு வளர்க்காதீங்க. அவங்களுக்கு ஃப்ரீடமாக விளையாட விடுங்க. எல்லா இடத்துலையும் போய் விளையாட்டும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசட்டும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசட்டும், கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசட்டும். நல்லவங்க கூட பேசும்போது கெட்டவங்க கூட பேசும்போதும் அவங்க வந்துட்டு வீட்டில் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரி வச்சுக்கோங்க. என்ன எப்படி போய் விளையாண்டிங்க, யார் கூட விளையாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க. நல்லா இருந்துச்சு அந்த விளையாட்டு, அந்த பையன் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த பையன் அவங்களோட ஃப்ரெண்டு செஞ்சது தப்பாக இருந்துச்சுன்னா அது பண்ணுறது தப்புப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லது கெட்டது மட்டும் சொல்லி கொடுங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் அங்கே போய் விளையாடக்கூடாது, இங்கே போய் விளையாடக்கூடாது, அந்த பையன் கூட சேராத இந்த பையன் கூட சேராதுன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையிலே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுறனால பெரிய குழந்தைங்கள ஆனதுக்கப்புறமும் ஒரு பாசம் அன்பு இல்லாத ஒரு கோபக்கார பசங்களாகவே ஒரு குழந்தைங்க அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த வேலையை செய்ய முடிக்க விடுங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் போய் உனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நானே வந்து செஞ்சுக்கிறேன், நீ செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லாதீங்க. அந்த ஒரு குழந்தை இப்போ வந்துட்டு டீ போடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு டீ போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை வந்து குறை சொல்லாதீங்க. டீ போட்டு முடித்தோன்னா அதில் இருக்கிற தவறை மட்டும் நீங்கள் பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். இல்லை இது சர்க்கரை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி தவறை எடுத்து சொல்லுங்கள். போட்டுட்டு இருக்கும்போது பாதிலேயே நீ போடுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி தான் கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இப்போ 1 இயர் குழந்தைங்கலேருந்து அந்த ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு விளையாடும் போது ஏதாவது கட்டடம் கட்டி விளையாண்டாங்க அப்படின்னா அது தப்பு, இப்படி பண்ணாது அப்படி பண்ணாதுன்னு சொல்லாமல் அந்த குழந்தைங்கள விளையாட விட்டு அந்த கட்டடத்தை கட்ட விடுங்க.